Good afternoon, students. Today's civics lesson 2 continuously. Election, political parties and pressure groups. ஓகேடா, இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்ட் பண்ணால் பரவாயில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்னிங்கில் வரது ஆஃப்டர்நூனில் வர மாட்டேங்கிறீங்க. ப்ரெசன்ட் பண்ணுங்க சரியா. அப்புறம் இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொஞ்சம் யாரும் நிறைய எழுதி அனுப்புன மாதிரி தெரியல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கு ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவா. ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா எலக்டோரல் சிஸ்டம், அடுத்தது டிஃப்ரெண்ட் என்னென்ன எலெக்ஷன் டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீனிங், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட் பார்ட்டி அண்டு நேஷ்னல் பார்ட்டி ப்ரெஷர் இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ். நாம் அன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னா எலக்டோரல் சிஸ்டம் இன் இந்தியா. எலக்டோரல் சிஸ்டம்னா என்ன, வாக்காளர் குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு குடவோலை முறையை பற்றி சொன்னேன். சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை அப்படிங்கிறது எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி படித்தோம். அப்புறம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ, 25th ஜனவரி. சரியா, அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது நோட்டா அப்படிங்கிறது சொன்னேன். நோட்டானா உனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேண்டிடேட்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாட் வில்லிங் அப்படின்னா அவங்களுக்கு யாருக்குமே நம்ம ஓட் போடாத, அதுக்குன்னு தனியாக ஒன்று செப்பரேட்டாக எதுவும் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அதில் ஓட் போட்டோம்னா அது நோட்டா. அடுத்தது விவிபிஏடி, ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட். அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஒரு சில அப்போல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓட் போட்டு வந்துடுவாங்க, தெரியாது அது விழுந்ததா என்னது யாருக்கு போனது என்னது அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின் மூலியமாக ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டில் இருந்து நம்ம போட்ட ஓட்டை அது ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங். சரியா, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா விவிபிஏடி. ஓகே, எலெக்ஷனை பொறுத்த வரையிலும் இன்டைரக்ட் எலெக்ஷன் ஒன்று, இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, சீஃப் மினிஸ்டரில் தேர்ந்தெடுக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல் முறை. நமக்கு தேவையானவங்கள ஓட் போட்டு டைரெக்டாக போய் ஓட் போட்டு எலெக்ஷன் நடத்துவாங்க. அதில் ஓட் போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது மேலே ராஜ்யசபாவில் நடக்கிறது. எம்எல்ஏ எம்பி இவங்க மூலியமாக அங்கே இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, இப்போ டைரக்ட் எலெக்ஷன்னா மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. மெரிட் நம்ம சொன்னோம், நமக்கு பிடிச்சவங்கள நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். பட் டிமெரிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும், செலவு அதிகமாகும். சரியா, ஓகே. அதே மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன்லேயும் மெரிட்ஸ் நிறைய இருக்குது, எக்ஸ்பென்சிவ் செலவே இருக்காது. ஏன்னா அங்கே கம்மியாக வாக்காளர்கள் இருக்கிறனால அங்கே செலவு கம்மி. அதே டிமெரிட்ஸ்னால் என்னென்னா அங்கே கம்மியாக வாக்காளர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே அது டிமெரிட்ஸு. அரசியல் கட்சினா என்னென்னு பார்த்தோம். நமக்கு தேவையானதை, மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கறது தான் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் பார்த்தோம். சிங்கிள் பார்ட்டி, பை பார்ட்டி, மல்டி பார்ட்டி. சிங்கிள் பார்ட்டினா ஒரே ஒரு கட்சி முறை, ஆளுங் பார்ட்டி மட்டும், அதாவது ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி. 2 பார்ட்டினா ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. நெக்ஸ்ட்டு மல்டி பார்ட்டி, பல கட்சிகள். நம்ம எக்ஸாம்பிள்னாவே கண்ணை மூடிட்டு நம்ம இந்தியான்னு சொல்லலாம். நிறையா கட்சிகள் நம்ம இதில் இருக்குதுல்ல, ஸோ அதுதான். இதுவரையில் நம்ம அன்றைக்கி பார்த்தோம், கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்தேன். சரியா, ஒரு டீட்டெயில் ஒன்று, 2 ப்ரீஃப்லி ஒன்று அன்றைக்கி பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரியா, இப்போ அரசியல் கட்சிகள் நாம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 முக்கியமான கட்சிகள் இருக்குது. ஒன்று நேஷ்னல் பார்ட்டி, இன்னொன்று ஸ்டேட் பார்ட்டி, பெரிய அளவில் இருக்கிறது. சரியா, இப்போ நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறதுலையுமே ரூலிங் பார்ட்டி இருக்கும், ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிறதுலையுமே ரூலிங் ஒன்று, ஆப்போசிஷன், அந்த 2 அங்கங்களை வச்சு தான் அவங்கள மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நேஷ்னல் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A party which is recognized as a state party in at least 4 states is recognized as a national party. Every party in the country has to register with the election commission, while the commission treats all the parties equally. It offers some special facilities to state and national parties. These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use that election symbol. 2017 there were 7 recognized national parties. ஓகேவா, அதாவது நம்ம இப்போ நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா தேசிய கட்சி, மிகப்பெரிய கட்சி.
அதாவது வந்து ஒரு கட்சி, அதாவது அந்த தேசிய கட்சிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட ஒரு 4 ஸ்டேட்ஸ் 4 மாநிலங்களாவது நான் வந்து மாநில கட்சிக்கு தகுதியானது, நான் இந்த கட்சியில் வேலை செய்கிறதுக்கு எங்கள் கட்சிக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து வாங்குனா அதுக்கு பேர் என்னென்னா தேசிய கட்சி, மிகப்பெரிய கட்சி. சரியா? எல்லாமே இது. அதே மாதிரி எந்த ஒரு கட்சியுமே எங்கே வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில். இப்போல்லாம் படிச்சுட்டு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறாங்க பார்த்தியா, என்ன ரீசன், பின்னாடி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற இது மாதிரி தான். அதே மாதிரி அரசியல் கட்சி அப்படிங்கிற பொறுத்தவரையில் அதில் நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டோமா இனிமேல் நம்ம வந்து எல்லா செயல்களையும் ஃபாலோவாக செஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் சமமாக இருக்கணும், சமமாக பார்த்துக்கிறது அவங்களோட பொறுப்பு. எவ்வளோ கட்சி அவங்க இதில் பதிவு பண்ணாலும் எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு இருந்தாலும் முக்கியமாக ஸ்டேட் கட்சிக்கும் நம்ம இதுக்கு அதாவது என்ன இது நேஷனல் கட்சிக்கு வந்து சில சிறப்பு சலுகைகளை வந்து கொடுப்பாங்க. சரியா? அது என்ன அப்படின்னா இந்த கட்சிகளுக்கு வந்து சின்னங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க. தனித்தனி நீ இது 4 இதில் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த கட்சி ரெட்டலை அந்த மாதிரி நம்மலாம் சொல்கிற பார்த்தீங்களா உதயசூரியன், அதெல்லாம் மிகப்பெரிய இது இல்லை, அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் குக்கரு அது வந்து அடிஷ்னலாக இது பண்ணுறது, ஒரு தனித்தனி அதாவது வந்து தனித்தனி வேட்பாளருக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிக்குன்ட்டு தனித்தனி சின்னங்களை வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருவாங்க. சரியா? 2017 வந்து நிலவரப்படி எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குதுன்னா மொத்தமாக 7 தேசிய கட்சிகள் இருக்குது. சரியா? அன்லைன் பண்ணிக்கோங்க, அந்த 7 அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா ஸ்டேட் பார்ட்டிஸ், மாநில கட்சிகள்னு சொல்லுவாங்க. Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the Election Commission as state parties. இந்த 7 தேசிய கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லாமே எதில் சேரும் அப்படின்னா அது ஸ்டேட் பார்ட்டிஸில் சேரும். These are commonly referred as recognized parties. A party is recognized as a state party by the Election Commission of India based on certain percentage of votes secured or a certain number of seats won in the Assembly or Lok Sabha election. அதாவது வந்து இந்த 7 கட்சிகளை அந்த 7 கட்சிகளை தவிர்த்து முக்கியமான கட்சிகளை வந்து மாநில கட்சிகளை தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிடும். அந்த மாதிரி இந்த கட்சிகள் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராந்திய கட்சிகள், ரீஜியனல்னா பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராந்திய கட்சிகள் அப்படின்ட்டு அதுக்கு பேர் இருக்குது, அன்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்கு? ஸ்டேட் பார்ட்டிக்கு ரீஜியனல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதாவது வந்து மக்களை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இடங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கணும். அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வாக்குகளை இருந்ததுன்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்குது. அதாவது அவங்க சொல்கிற ஒரு 4 தொகுதி அப்படின்னா அந்த 4 தொகுதிகளுக்கும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பர்சன்டேஜ் அளவுக்கு கிடச்சிருக்கணும். இப்போ சீமான்லாம் பார்த்தீங்களா 3rd பிளேஸில், கமல் சீமான்லாம் ஒரே இதில் வந்தாங்க, அப்புறம் கடைசியாக வந்து சீமான் இது பண்ணார் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கிறது. சரியா? இப்போ வந்து ரெகக்னைசேஷன் டு த பார்ட்டிஸ். இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா எப்படி அவங்க வந்து எந்தெந்த முறையில் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 6% ஓட்டு, அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. நான் சொன்னேன் இல்லைங்களா, மக்களவைத் தேர்தலில் என்ன 4 ஸ்டேட்டு 4 இதில் வந்து 6% ஓட்டு வாங்கியிருந்தாங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்க தேசிய கட்சி அப்படின்ட்டு அவங்கள சொல்லிடுவாங்க. In the election of Lok Sabha, at least 2% members from at least 3 states are elected to Lok Sabha. என்னென்னா மக்களவையில் பொறுத்தவரையிலும் 2% வந்து ஜெயிச்சிருக்கணும். ரெண்டு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஜெயிச்சிருக்கணும். அதே மாதிரி 3 மாநிலத்துக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும், இவங்க சரியானவங்க அப்படின்னு சப்போர்ட் சதவீதம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தேசிய கட்சியை தோற்றுவிக்கலாம். சரியா? அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன, அரசியல் கட்சினா அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பார்ட்டிஸ் கான்டெஸ்ட் எலெக்ஷன். என்ன பண்ணுவாங்க? போட்டி போடுவாங்களா? தேர்தல் வந்துட்டால் எல்லோரும் நிறையா கட்சிகள் இருக்கும், அதில் ஒவ்வொருத்தருக்கும் எதிராக போட்டி போட்டு தேர்தலில் நிற்கிறாங்கல்ல, அதுதான் பார்ட்டிஸ் கான்டெஸ்ட் எலெக்ஷன். அப்புறம் செகண்டு, parties put forward their policies and programs before the electorate to consider and choose. அதாவது வந்து இப்போ கட்சி இருக்கிறாங்க, தேர்தலுக்கு போயிடுறாங்க, நிற்கிறாங்க, இன்ன வாட்டி அப்போ என்ன பண்ணணும், அவங்க பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா?
என்ன சொல்ல ப்ரொபகண்டா பிரச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம், மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய பாலிசிஸ், கொள்கைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் முன்னிறுத்தணும். இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தொகுதியில் ஃபஸ்ட்டு முன்னிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ப்ரொபகண்டா பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி கொள்கைகளை வந்து முன்னிறுத்துறது அடுத்த பாயிண்ட்டு. அடுத்தது, parties play a decisive role in making laws for a country. Formally, laws are debated and passed in the legislature. அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து அரசியல் கட்சிகள் வந்து முக்கிய பங்கு. அவங்க சப்போர்ட்டு, அதாவது எல்லா நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா விவாதம் செய்யும்போது எல்லா கட்சி தலைவர்களுமே மேக்ஸிமம் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த சட்டம் இந்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய சஜெக்ஷனும் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, இதுவுமே அவங்களுடைய பேசிக் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. அரசியல் கட்சின்னா எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு கலந்துக்கணும், அதுக்கப்புறம் கலந்துக்கினாவட்டி அவங்களுடைய கொள்கைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் முன்னிறுத்தணும். அதுக்கப்புறம் அதில் எல்லாம் முழுசாக உள்ளே போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் விவாதம் செய்யும்போது தன்னுடைய சஜஷனை சொல்லி ஒவ்வொரு சட்டம் இயற்றும் போதும் தன்னுடைய சஜஷனை சொல்லணும். ஓகேவா. அடுத்தது, பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்டு. அப்புறம் அரசியல் கட்சிகள் வந்து உருவாயிட்டாங்க, முழுசாக அவங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்து அவங்க மூலியமாக அவங்கள வழிநடத்தி மக்களுக்கு தேவையானதை செய்யணும். Those parties that lost in the elections play the role of the opposition to the party or a group of coalition parties in power by voicing different views and criticizing the government for its failures or wrong policies. அதாவது வந்து என்னது, இப்போ வந்து 2 பார்ட்டி இருக்குது, ஆளுங்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி. இப்போ ஆளுங்கட்சி ஜெயிச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து நம்ம முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவங்க தானே ஆளுங்கட்சி, ஆப்போசிஷன். அந்த மாதிரி ஒரு இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு 2வது பிளேஸ் வருது. சரியா, 2வது பிளேஸ் வரும்போது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு 2வது பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேருனா ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறது. சரியா, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி 2 ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டாங்க, 2வதாக இருக்கிறது ஆப்போசிஷன் பார்ட்டி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த அரசுடைய குறைகள், அப்புறம் நிறையா கொள்கைகள் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து தவறாக அவங்க கண்ணுக்கு பட்டுது அப்படின்னா அதெல்லாம் சுட்டி காட்டணும். அதுதான் நான் அவங்கள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே ஆப்போசிஷன் அப்படின்னாவே அந்த வேர்டுலேயே இருக்குது அதனுடைய மீனிங், நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதுதான் குறைகளை வந்து சொல்கிறது. ஓகே. அடுத்து, பார்ட்டிஸ் ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன், த ரைஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது வந்து ஷேப் ஒப்பீனியனாக மக்களுக்கு வந்து மக்களோட சொல்கிறாங்க கருத்துக்கள், மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கருத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, வடிவம் கொடுக்கறது. சரியா, அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி அவங்களுடைய நிகழ்வுகளையும் வந்து மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், இதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தாக்கல் கொடுக்கணும். அதுதான் எது மூலியமாக நமக்கு போகுது அப்படின்னா நியூஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் நியூஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். சரியா, அதுதான் வந்து நிகழ்வுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஓகே. அடுத்தது, பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் மிஷினரி. இருக்கிறாங்கள அரசியல் கட்சி ஜெயித்தவங்க அப்படின்னா நம்மளுக்கும் அரசாங்கத்துக்கு இடையே லிங்க்கு. இப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொன்றையும் போய் எல்லாத்துக்கிட்டையும் தலைவர்கிட்டே போய் அதாவது வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்டே எல்லாத்திட்டையும் நம்ம போக முடியுமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகாரிங்களே அதுக்கு நியமனம் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்ட்ரீட் இருக்குதுன்னா சாக்கடை வசதி இல்லை, அப்புறம் தண்ணீர் வசதி இல்லை, தெருவிளக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம எங்கே போகிறோம், கவர்மெண்ட்டுக்கு போய் எழுதி சொல்கிறோமா இல்லையா, பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் சொல்கிறோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க்கு கொடுக்கறது யார் அப்படின்னா அரசியல் கட்சிகள் தான். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் ஏ டெமோக்ராசி. அது எதிர்கட்சி அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன? இன் ஏ டெமோக்ராசி தேர் மே பி எ 2-party சிஸ்டம் லிங்க் இன் USA ஆர் எ மல்டி-பார்ட்டி சிஸ்டம் லைக் இன் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸு. உனக்கு தெரியும், அதாவது வந்து இப்போ மக்களாட்சியை பொறுத்தவரையிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்து 2 கட்சி இருக்குது, ஒன்று ரூலிங் பார்ட்டி, இன்னொன்று ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆனால் நம்ம இந்தியா, ஃப்ரெஞ்சு நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கட்சிகள் இருக்குது. The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented the remaining people. அப்போ சொன்னீங்களா 2 பேர் நிற்கிறாங்க, ஃபஸ்ட் 2 பிளேஸ் கிடச்சிதுன்னா ஜெயிச்சவங்களை பற்றி ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ், ரிமைனிங் குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா ஆப்போசிஷன் பார்ட்டி.
The leader of the opposition party occupied a prominent place in all democratic forms of government. He enjoys the rank of a cabinet minister. அவருக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கேபினட், தூதுக்குழு அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. He opposes the wrong policies of the ruling party, which affects the general public. As the chairman of the Public Accounts Committee, questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. என்ன ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு கொள்கையை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அது தப்பாக படுது அப்படின்னா அதை சுட்டி காட்டுவாங்க. நீ கொண்டுட்டு வந்த கொள்கை தப்பு, ரூலிங் பார்ட்டியை ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறது நீ கொண்டுட்டு வந்தது தப்பு அப்படின்ட்டு அதை வந்து சுட்டி காட்டுறது. சரியா? அது ஒன்று. அடுத்தது ஏதாவது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா செய்கிறாங்கல்ல, இப்போ தண்ணீர் வசதியை கூட செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரணும், அரசாங்கம் தரணும், அது கொடுத்துட்றாங்களே இல்லையா? அந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு சில இதில் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவையில்லை, ஏன் இவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்கீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குற உரிமையும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? நிறையா இருக்குது. அதெல்லாம் சமாளித்து வர்றது தான் சீஃப் மினிஸ்டரு. அப்போனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அவருக்கு, நினச்சி பாருங்கள். பதவிக்கு பேர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும். ஆனால் அவருக்கு ரொம்ப நாடு இப்போ நம்ம ஃபேமிலி அப்படின்னாவே அதை ரன் பண்ணுற ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறத ரன் பண்ணுறதுக்கே நமக்கு பெருசாக தெரியும். அதே ஒரு நாடு ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சுமை. அதை அவங்க எவ்வளோ இதாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாவே அது பெரிய இதுதான், சாதனை தான். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டியில் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் சமாளித்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, similarly he plays an important role to select the chairman and members of the General Vigilance Commission's chairperson and members of the Information Commission. The opposition parties reflect genuine demands and conscience of the people to play a constructive role in a democracy. இப்போ தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதுலேயுமே அவங்களுக்கு எல்லாம் இது இருக்குது. இப்போ ஒரு தலைவரை சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சர் அப்படின்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை எதிர்த்து இது பண்ணலாம், ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்த்து பண்ணலாம். ஆனால் சரியான ஆளை நியமிச்சுன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியும் இப்போ இருக்குது. இப்போல்லாம் அரசியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன பண்ணார், எல்லா இதுலேயும் கரெக்டான ஆளுங்களை ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற தலைவர்களே முன்னவங்க சரியாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்க கூட சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீ எதிர்க்கட்சி ஆள் அப்படின்ட்டு அவங்கள விளக்கலை. ஸோ அந்த மாதிரி போகுதில்ல. அதனால் கஷ்டம்தான், தலைவராக இருந்து எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு வர்றது பெரிய ரிஸ்க்கு தான். அதில் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லா இதுலேயும் அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, அடுத்தது ப்ரெஷர் குரூப்ஸு. ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். த டேர்ம் ப்ரெஷர் குரூப் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. எங்கேருந்து நம்ம இது பண்ணாங்க அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல்லு எங்கேருந்து வந்ததுன்னா அமெரிக்காவிலேருந்து. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending the common interest. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. இப்போ அழுத்த குழுக்கள் எல்லாமே ஒரு சில இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ ஒரு சில இதுக்கு இப்போ தொழிற்சாலை இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, லேபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யூனியன் அப்படிங்கிறது ஒன்று போடுறாங்க இல்லையா. சில கோட்பாடுகளை நிறைவேற்றணும் அப்படின்னா யூனியன் அப்படிங்கிறத அமைச்சு அந்த யூனியன் தலைவர் மூலியமாக தனக்கு தேவையான திட்டங்களை வாங்கிக்கிறாங்களே இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நிறையா அரசாங்கமே இருந்தாலும் எல்லா கட்சிகளே இருந்தாலும் சில இதெல்லாம் தேவையானது மக்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்லுவாங்க. சில திட்டங்களை கொடுக்குறதுக்காக ஒரு குழுக்களை அமைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த பாரி வர The pressure groups are also called interest groups or vested groups. They are different from the political parties in that they neither contest election nor try to capture political power. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்கிறது தமிழில் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸு, மிக அழுத்த குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தீவிரமாக செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழு, அழுத்த குழு அப்படின்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது அரசு மேலே நிறையா கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அந்த கொடுத்து அவங்களுடைய கொள்கைகளை வந்து நிறையா மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது. அப்போனா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அரசுக்கு வந்து நெருக்கடி தராங்க, அவங்க சொல்கிறத ஒரு சமயத்தில் கேட்கல அப்படின்னு கூட அவங்க பேரில் கெட்ட ஒரு பிளாக் மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. சரியா, அந்த மாதிரி தரனால தான் இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்த குழு அப்படின்ட்டு அழுத்தி சொல்கிறது தான் அழுத்த குழு. அவங்க அரசாங்க கொள்கையை வந்து மாற்றம் செய்யணுன்ட்டு அழுத்தி அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுனால அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் குரூப்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. A large number of pressure groups exist in India, but they are not developed to the same extent in the USA. Other Western countries like Britain, France, Germany and so on. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நிறையா வந்து இருக்குது. பட் என்னென்னா நம்ம இந்தியாவிலலாம் அந்தளவுக்கு எதிர்க்கிறதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் அந்தந்துக்கு வந்து தனித்தனி அதிகாரிங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே போயிட்டுருக்குது, நார்மலாக போயிட்டுருக்கிறதுனால அரசாங்கத்தை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குழுலாம் செயல்படலை. பட் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த பெட்ரோல் வந்து உயர்த்தினாங்க பார்த்தியா, அந்த டைமில் மட்டும் சில இதெல்லாம் செயல்பட்டாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறது. போராட்டம் நடத்துனாங்கல்ல சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு என்னமோ சொன்னாங்களே, சமையல் எரிவாயு வண்டியில் கட்டிட்டு போகிறது, நடந்து போகிறது, அந்த மாதிரி நிறைய காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் வந்து ப்ரெஷர் குழுலாம் இருந்தாலுமே ஒரு வெளியிலலாம் இல்லை, வெளியில் தெரிகிற அளவுக்கு பெரிய இதில் டெவலப்லாம் கிடையாது. ஆனால் யூஎஸ்ஏ இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனிலலாம் எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான். அரசாங்கம் ஏதாவது கொண்டு வந்தால் சடனாக அவங்கள எதிர்த்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை அதிகம். ஓகே, அடுத்து வந்து இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன் இந்தியா கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். என்னென்ன இதில் இப்போ ப்ரெஷர் குரூப்புன்னு நம்ம சொல்கிறோம். எந்தெந்த வகையில் வந்து இந்தியாவில் வந்து அந்த குழுக்களை வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் குரூப், தொழில் இண்டஸ்ட்ரீஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அதில் குரூப் உருவாகும். அது ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்கள், அக்ரேரியன் குரூப்ஸு, விவசாய குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன், மாணவர் அமைப்புகள் அப்படின்னு தொழில்முறை குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், மாணவர் குழு. ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன், மத அமைப்பு. ட்ரைபல் ஆர்கனைசேஷன், பழங்குடி. லிங்குவிஸ்டிக், மொழி. ஐடியாலஜி பேஸ்டு குரூப்ஸு, கோட்பாடு பற்றிய குழுக்கள். என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் குரூப்ஸு, சுற்றுச்சூழல் பற்றிய குழுக்கள், பாதுகாப்பு குழுக்கள். இதுக்கு எல்லாமே இருக்குது. பிஸ்னஸ்னாவே ஹெட்டு மாநாடு போட்டுறாங்களே இல்லையா, ஒரு இடத்துல குழுக்களை இந்த சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்துறாங்களே இல்லையா, ட்ரேடுக்கும் தனி குரூப் இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் இது பண்ணாலும் ஒவ்வொரு வணிகத்துலேயும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்கவுங்க அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு தனியாக மீட்டிங்குக்காக அரேஞ்ச் பண்ணுறது தான் அந்த ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய தொழிலதிகள் பங்குச்சந்தை போகுது அப்படின்னா அதில் 10 பேர் சேர்றாங்கன்னா அந்த 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக உட்காந்து விவாதம் பண்ணுறாங்கன்னா அதுவும் ப்ரெஷர் குரூப் தான். சரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே குரூப்ஸுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. நம்மள என்ன இப்போ ஃபேமிலியே பொறுத்தவரையிலும் பக்கத்துலேயே ஒரு வீதி இருந்துன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஒரு உட்காந்துடுறாங்களா 5 பேர் சேர்ந்து ஈவினிங் ஆனால் உட்காந்துட்டு ஒரு குழுவாக செயல்படுறாங்களா இல்லையா, மற்ற கதையெல்லாம் பற்றி பேசுகிறது, அதுவும் ஒரு ப்ரெஷர் குரூப் தான். சரியா, 5 பேர் சேர்றது. அப்புறம் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 10 பேர் இருந்தாங்களா, அதில் 3 பேர் மட்டும் தனியாக சேர்ந்துக்கிட்டு தனியாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி 3 பேர் இருக்கிறதும் அது ப்ரெஷர் குரூப் தான். சரியா, அந்த மாதிரி நிறைய குரூப்ஸுங்கிற பொறுத்தவரையிலும் பல விகிதத்தில் இருக்குது. ஓகேவா, சரி. அடுத்து பாரு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ். என்னென்ன வேலைகள் இந்தியாவில் வந்து ப்ரெஷர் குரூப்போட வேலைகள் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குரூப்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன ப்ரெஷர் குரூப் இருக்குது அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா FICCI, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி. அடுத்தது வந்து AITUC, ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். நம்ம சொல்லவில்ல வாணிபம் அப்படின்னு சம்மந்தமாக அந்த குழுக்கு பேர் FICCI. ட்ரேடு சம்மந்தமாக இருக்கிற குழுக்கு பேர் AITUC. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கிஷன் சபா அப்படிங்கிற ஒரு
ப்ரெஷர் குரூப் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் அசோசியேஷன், மருத்துவ சங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது. அப்புறம் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் குழுக்கள். அது அது வந்து எப்படி சொல்கிறோன்னா மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது பல்கலைக்கழகத்தில் வர்றது. யங் படாகா அசோசியேஷன், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் குழுவோட பேர். இவங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வேலை, அவங்கவுங்க இதை பார்த்துக்குவாங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, டெவலப் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் இந்தியா. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு? Pressure groups are the interest groups that work to secure certain interest by influencing the public policy. They are non-aligned with any political party and work as an indirect yet powerful group to influence the policy decisions. Pressure groups carry out a range of functions including representations, political participation, education, policy formulation and policy implementation. இது நல்லா தெளிவாக சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து அரசு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கொள்கையை கொண்டு வரும்போது அதில் வந்து நம்ம பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அரசு கொள்கை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய நலன்கள் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். சரியா? அந்த மாதிரி செய்கிறதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நலக்குழுக்கள், அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரின்னா இது வந்து இந்த ப்ரெஷர் குரூப்பை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சி கூடயும் சேராது. ஆனால் வந்து என்னென்னா இப்படி நினைக்கிறோம், பட் ஒவ்வொரு இடத்துல வந்து இல்லீகலாக நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இப்போ வரையிலும் எதுவும் இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி நிறையா இப்போ ஒன்று கொண்டுட்டு வராங்க அப்படின்னா மறைமுகமாக அரசாங்கம் கொண்டு வரதில் சில தப்புகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா நம்ம மறைமுக முடிவுகள் எடுப்பதில் வந்து நிறைய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் குரூப்புக்கு தான் இருக்குது. சரி, ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தமாக, கல்வி சம்மந்தமாக, கொள்கை உருவாக்குறது, அப்புறம் கொள்கையை அமலாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை வந்து அழுத்தக்குழுக்கள் வந்து மேம்பட்டு செய்கிறாங்க. சரியா நேரே. ஆனால் இப்போல்லாம் எல்லாமே அங்கங்கே ஆள் நம்ம செய்கிறனால அந்த மாதிரி குரூப்புகளுக்கு பெரிய வேலை இல்லை. என்னால் வந்து நிறையா அவங்களும் வந்து நிறைய செயல்களை வந்து செய்கிறாங்க, சில விட்டுப்போன செயல்களை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாரு, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அரசியல் பங்கேற்பு. ப்ரெஷர் குரூப்ஸ் கேன் பி கால்டு த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிடிக்ஸு. அதாவது வந்து இந்த அழுத்தக்குழுக்கள் வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலோட மற்றொரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. They exert influence precisely by mobilizing popular support through activities such as petition, marches, demonstration and other forms of political protest. Such forms of political participation have been particularly attractive to young people. என்னென்னா இதெல்லாம் செய்கிறது, இப்போ சொன்னோம் இல்லைங்களா, மனுக்கள் கொடுக்கறது. இங்கே இப்போ எங்கே மீட்டிங் வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, இங்கே வந்து மீட்டிங் நடக்குது, உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து மனுவாக எழுதி கொடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செய்கிறது. அப்புறம் பேரணிகள், ஆர்ப்பாட்டம் செய்கிறது, அதான் இந்த பெட்ரோலுக்கெல்லாம் பண்ணினாங்க இல்லைங்களா, பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்களுடைய ஆதரவை வாங்கி தங்களுடைய செல்வாக்கை வந்து செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து என்னென்னா இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி செய்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்காக நிறைய செய்கிறாங்க, நம்மளும் வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ 1947 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கெலாம் எவ்வளோ பேர் இறந்தாங்க, உயிரை வந்து தியாகம் பண்ணாங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேரணியில் நடக்கும்போது இளைஞர்கள் மனத்தில் வந்து அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுமா, அது வந்து நம்ம செய்யணும், போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கிட்ட வர ஆரம்பிக்குமா. அடுத்தது வந்து எஜுகேஷன், கல்வி. Many pressure groups devote significant resources by carrying out research, maintaining websites, commenting on government policy and using high-profile academics, scientists and even celebrities to get their views across with an emphasis to cultivate expert authority. என்னென்னா சில குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, தனியாகவே அவங்க செய்வாங்க, அந்த ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் இணையதளத்தை பார்த்துக்கிறது,
அரசோடைய கொள்கைகள் மேலே தன்னுடைய கருத்துக்களை செய்கிறது. அப்புறம் உயர்நிலை கல்வியாளர்களாக இருக்கிறாங்களா அவங்க, அறிவியலறிஞர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள், தொழிலறி பிரபலங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வாங்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நாடு அப்படின்னா அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கருத்துக்களை வாங்கி ஒவ்வொரு துறைக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க தலைவர்களை வந்து கருத்துக்களை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்களாம். இதெல்லாம் வந்து பெரிய இடம், சரியா, ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இதில் வந்து பெரிய துறையில் வந்து செயல்படுற ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து பாலிசி ஃபார்முலேஷன். Though the pressure groups themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in the policy making process. Many pressure groups are vital resources of information and render advice to the government, and therefore they are regularly consulted in the process of policy formulation. கொள்கை உருவாக்கம். அதாவது வந்து அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து கொள்கையில் உருவாக்கலாம் மாட்டாங்க. யார் உருவாக்குறாங்களோ அதில் வந்து கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குமோ ஒழிஞ்சு, அந்த மாதிரி கொள்கை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க பங்கேற்க மாட்டாங்க. அதே மாதிரி அரசு வந்து தகவல் இந்த மாதிரி செஞ்சால் நல்லது, மக்களுக்கு செஞ்சால் அப்படி நல்லது அப்படிங்கிறது தகவல் கொடுக்கணும். அவங்களுக்கு தங்களுடைய சஜஷனை, ஆலோசனைகளையும் சொல்லணும். இந்த மாதிரி தான் நம்ம அரசு, அதாவது வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெஷர் குரூப் வந்து செயல்படுது, சரியா. ஆலோசனை அப்படிங்கிறது தான் ப்ரெஷர் குரூப்களோட முக்கியமான வேலை. அது அது இருக்குதா என்னன்னே தெரியல, பட் ஆனால் அப்படி இருந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த அளவுக்குலாம் நம்ம இதில் எல்லாம் டெவலப்லாம் இல்லை. அப்போனா இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்களே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனிலாம் இப்படிலாம் செயல்படுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மொமெண்ட் இருக்காங்க, அதுதான். ஓகே, மொபைலைசேஷன் அண்டு பீப்புள் பார்ட்டிசிபேஷன். மொபைலைசேஷன் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, மொபைலைட் பண்ணுறது, அதில் கலந்துக்கிறோம், பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மொபைலைசேஷன் அண்ட் பீப்புள், மக்களுடைய குழு. மொபைலைசிங் பீப்புள் டுவோர்ட்ஸ் சோசியலி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் லீட் டு த ஓவரால் பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் lives is essential. Sometimes earthquakes, tsunami, flood and other such natural disasters on a massive scale occur, and people's immediate mobilization for evacuation and emergency relief becomes most essential. மக்கள் அதாவது வந்து எல்லா இதுலேயுமே சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் இந்த எர்த்துக்வாக்கு, சுனாமி இதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கமே எல்லா வேலையும் பார்த்துக்கிருக்கோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. மக்கள் நம்மளும் வந்து நம்மளான உதவி வந்து செய்யணும். அந்த மாதிரி உதவி செய்யும்போது அதை வந்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கறதுக்காக ஒரு 10 பேர் செயல்படுவாங்க பார்த்தியா, அந்த 10 பேர்த்துக்கும் என்ன பேர் அப்படின்னா ப்ரெஷர் குழுன்னு சொல்லுவாங்க, சரியா, பங்கேற்பு குழு அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. அந்த மாதிரி வந்து எல்லாம் அரசாங்கமே பார்த்துக்கணும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச பணியை நாமளும் செய்யணும். அடுத்து வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். டெமோக்ராட்டினா மக்களாட்சியில் பங்கேற்பு என்ன. Democracy can succeed only when smaller local groups and in fact every citizen can take action that supports the tax and revenue collection systems, observance of national norms, environmental protection, cleanliness, health and hygienic, sanitary drives and immunization programs like pulse polio. தேவையா எல்லாமே நமக்கு? என்ன, வரி கட்டணும்னா கரெக்டாக போகணும், வருமான வரி கட்டுறது கரெக்டாக கட்டணும், அதே மாதிரி சுத்தம், அதாவது வந்து எல்லாம் அரசாங்கத்தில் இருக்க பார்த்துக்குவாங்க, ஆள் விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்குவாங்க, அப்படியெல்லாம் நம்ம இருக்கோம். ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலை அரசாங்கமே பார்த்துக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச சேவையை நம்ம போய் செய்யணும். சுத்தம் பண்ணுறது, நம்ம இடத்த சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிளேஸையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போ ஏதாவது போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க அப்படின்னா, இப்போ என்ன, அவங்கவுங்க வீட்டில் வந்து இப்போ எழுதி போட்டு போயிடுறாங்க. பொதுமக்களும் அதாவது நியூஸ் பேப்பர் மூலியமாக, அப்புறம் டிவி நியூஸ் மூலியமாக, பொது இது மூலியமாக, இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் வந்துருச்சு, அது மூலியமாக தெரிவிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி சொட்டு மருந்து போடுறாங்க, இன்றைக்கி வந்து தடுப்பூசி போடுறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும்னா பிரச்சாரம் பண்ணணும். ப்ரொபகண்டா பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மக்களுக்கு வந்து நம்ம முக்கிய பங்களிப்பு நமக்கு இருக்குது, சரியா. However, we must keep in mind that there is no better form of government than democratic government. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து என்னென்னா, மக்களாட்சி அப்படிங்கிறத விட சிறந்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது
அரசாங்கமும் இருக்குது, நம்மளுடைய இது இருக்குது அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டோமா அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணும் எல்லாமே அவங்க தலையிலேயே நம்ம இது பண்ணணும். மக்கள் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்மளையும் வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறத. சரியா? டு கிரியேட் எ பெட்டர் சொசைட்டி அண்ட் நேஷன், the people of India along with the union and state governments should come together to fight against the miseries of human life. என்னென்னா சிறந்த சமூகத்தையும் நாட்டையும் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்தோடு நம்ம இணைஞ்சு செயல்படணும். மனித வாழ்க்கையுடைய துன்பங்கள் நாம் எப்படி நம்ம துன்பத்தை எல்லாத்தையும் சொல்கிறோமோ ஒழிஞ்சு அதுக்கு செயல்படும் போது மக்கள் அதுக்கு வந்து எதிர்பதில் அரசாங்கம் கொடுக்கும்போது நம்மளால் இணைந்த உதவியை நம்ம செய்யணும். சரியா? இந்த இதுதான் அரசாங்கமே எல்லாமே பார்த்துக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாமளும் ஒற்றுமையாக இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கன்னா ரீகேப். இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, அதை நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் 2 types ஆஃப் எலெக்ஷன், டைரக்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். 3 components, லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் த ஃபாலோவர்ஸு. 2 types வந்து நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி. இப்போ அன்றைக்கி அதை தான் பார்த்தோம். யூஎஸ்ஏல இந்த ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து உருவானது அப்படின்னா யூஎஸ்ஏல. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 questions மார்க் பண்ணி தரேன். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம அன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்த்தோம்? எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்தது வந்து மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லியிருந்தோம். இப்படி தானே? இன்றைக்கி பாருங்கள் 3rd question, distinguish between 2-party system and the multi-party system. எடு 2-party multi-party ரொம்ப ஈஸி தான். 2-party system in which only 2 major parties exist, for example USA, UK. Multi-party system in which there are more than 2 political parties, for example India, Sri Lanka, France, Italy. Next, what is pressure group? ப்ரெஷர் குரூப்னால் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம அந்த இது படித்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிற டாப்பிக்கு போய்டு செகண்ட் லைன்லேருந்து பாரு. ஏ ப்ரெஷர் குரூப் இஸ் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் டீப்லி போகிறது. ப்ரெஷர் குரூப் இஸ் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆர்கனைஸ்டு ஆக்டிவ்லி ஃபார் ப்ரமோட்டிங் அண்ட் டிஃபெண்டிங் தர் காமன் இன்ட்ரெஸ்ட். அது வரையும் போதும். காமன் இன்ட்ரெஸ்ட் அது வரையில் எழுதினா போதும். சரியா? போதும். இன்றைக்கி வந்து 2 questions மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். தயவுசெய்து எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கடா, கிளாஸ் மென்ஷன் பண்ணி. ஏன்னா எனக்கு ஃபோன் நம்பர் வந்து உங்கள் கிளாஸ் மிஸ்ஸுக்கு தான் தெரியலன்னா நான் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சிடுவேன். கிளாஸ் மிஸ்ஸிட்ட ஃபோன் நம்பர் இருக்கனால இது பண்ண முடியல. அவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகேடா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1 marks அப்புறம் ப்ளஸ் 2 details இருக்குது. சரியா? அதெல்லாம் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த கிளாஸில் நீங்கள் அதை படித்து எழுதி மட்டும் காமிங்க. எப்போ அடுத்த கிளாஸ் வரும்? மண்டே மார்னிங் நினைக்கிறேன். ஆமாம், மண்டே மார்னிங். சரியா? ஓகேடா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.